எல்லோரும் வாருங்கள். இன்று நம்ம ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த ஆழ்வார்கள்? இவர்களோட மகத்துவம் என்ன? 12 ஆழ்வார்கள் உள்ளார்கள். ஆழ்வார்கள் என்றால் பெருமாளை துதித்து பாடுவர்கள் மற்றும் இல்லை, தான் என்பதை மறந்து இந்த வைஷ்ணவத்தில் பெருமாளை சதா துதித்து கொண்டு இருப்பவர்கள்தான் ஆழ்வார்கள். ஸ்ரீ வைஷ்ணவிசம் என்றாலே மாமகத்துவம் பற்றது வைஷ்ணவிசம். எம்பெருமான் நாராயணன் என்பார் நம்ம பெருமாளை. அவர்கள் மகிமைதான் எத்தனை! இந்த ஆழ்வார்கள் எப்பப்பாரு தன் பெருமாளின் பெருமைகளை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமாளில் பெருமைகள் ஏராளம். அவர்கள்தான் இன்று நம்ம காலையில் எழுந்து இல்லை மத்தியான வேளத்திலோ சாயங்கால வேளத்திலோ 4000 திவ்ய பிரபந்தம் என்பார்கள். இந்த 12 ஆழ்வார்கள் தான் பெருமாளின் பெருமைகளை பாடியிருக்கார்கள். நம்ம இன்று ஆனந்த கடலில் முழுகி கொள்கிறோம். ஆண்டாலும் அதில் ஒரு ஆழ்வார்தான். ஆழ்வார்கள் ஒரு இடத்தில் பிறந்தார்கள். தன் வாழ்க்கையை ஸ்ரீமன் நாராயணன் பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டு அவர்கள் பெருமைகளை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெருமைகளுக்கு ஒரு அளவே இல்லை. பார்க்கடல் என்போம். பெருமாள் ஸ்ரீ நாராயணன் சயனத்தில் இருப்பதுதான் பார்க்கடலில். இப்போ யார் இந்த ஆழ்வார்கள்? ஆழ்வார்கள் என்றால் பொதுவாகவே எல்லோரும் பிராமணர்கள் தான் ஆழ்வார்கள் என்பார்கள். அப்படி இல்லை. ஆழ்வார்களில் 7 பேர் பிராமணர்கள், ஒருவர் சத்திரியர், 2 பேர் சூத்ரர்கள், இன்றும் ஒரு பேர் 16 ஜாதி. ராமானுஜர் உடையவர். அவருக்கு ஜாதி மத பேதம் அல்ல. ஒரு மானிடன் உயர்ந்த எண்ணங்களால் பிராமணனையும் மிஞ்சி இருக்கிறான். வாங்கள், இந்த அழகான வைஷ்ணவத்தை நம்போ இந்த கடலை ஆனந்தத்தோடு ரசிக்கலாம். இந்த 12 ஆழ்வார்கள் யார்? 12 ஆழ்வார்கள் யார்? பொய்கை ஆழ்வார் உள்ளார், காஞ்சிவரத்துக்காரர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார். வேறு யார் ஆழ்வார்கள் உள்ளார்கள்? என்னது எப்பொழுதும் இவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கோவிலுக்கு போனால் தனியாக சன்னதியே இருக்கும் இந்த ஆழ்வார்களுக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த ஆழ்வார்கள் பற்றி தான் தெரிஞ்சு கொள்ளலாமே. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாளும் ஒரு ஆழ்வார்தான். தொண்டரடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இப்படி பல ஆழ்வார்கள். அவர்களாலே தான் இன்னைக்கு நம்ம ஆனந்தமான 4000 திவ்ய பிரபந்தத்தை ரசித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பாசரமும்
என்ன தித்திப்பு இனிக்கிறது. சர்க்கரையோட தித்திப்பானது இந்த பாசுரங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை ஒருவர் கையில் எடுக்க வேண்டும் என்றால் என்ன அதிர்ஷ்டம் செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமான் நாராயணனின் கிருபை இருந்தால்தானே உங்களால் அவரோட புகழை பாட முடியும். அப்படி என்றால் சதா சர்வகாலமும் அவர் புகழை பாடிக்கொண்டு இருக்கும் இந்த ஆழ்வார்கள் பாதத்தில் அனந்த கோடி சரணாகதி. என்ன அதிர்ஷ்டம் இவர்களுக்கு! சதா சர்வகாலமும் பகவானின் புகழ்களை மகிமைகளை எடுத்துக்கொண்டு விளக்கத்தை சொல்கிறார் இந்த மானிடர்களுக்கு. கோவிலில் எல்லா கோவில் வைஷ்ணவ கோவிலிலும் ஆழ்வார்கள் சன்னதி உண்டு. ஏன் இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் என்றால் எனக்கு மிகவும் பிரியமானது. என் தந்தையோ இருந்தவரில் தினதோறும் பார்த்தசாரதி கோவிலுக்கு போகாத நாள் இல்லை. என்னையும் அழைத்து கொண்டு என் தாயும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டு அங்கேதான் ஆனந்தத்தை காணுவார். அங்கேயும் உண்டு உடையவர் சன்னதி உண்டு, அங்கே ஆழ்வார்கள் சன்னதியும் உண்டு. மகாபலிபுரம் செய்தால் அங்கேயும் சன்னதி. வைஷ்ணவர் கோவிலில் ஆழ்வார்களின் சன்னதி உண்டு. பூதாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று பல சன்னதிகள் உண்டு. என்ன ஆனந்தம் இந்த கோவிலில் கிடைக்கும்! கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றாலே நம்ம பெருமாளின் அனுகிரகம் வேண்டுமே. அவர் அருகே நம்ம செல்ல வேண்டும் என்றால் அவர்களின் அருள் இருந்தால் தானே செல்ல முடியும். மகாலட்சுமி கடாட்சம் என்றது நம்ம தேடி போக வேண்டாம். பெருமாள் கடாட்சத்துக்கு நம்ம தேடி அவர்கள் அனுகிரகம் எப்படி பிரியத்தோடு பூவை வைத்தாலும் ஏற்றுப்பார்கள். எதை வைத்தாலும் மகா பிரியத்தோடு ஏற்றுப்பார்கள். பகவான் கேட்கிறது பூர்ண உண்மையான தூய்மையான அன்புதான் நம்ம இடத்தில். சரணாகதி அடைஞ்சு தூய்மையாக அன்பு உண்மையான அன்போடு அழைத்தால் ஓடோடி வர நம்மளை ரட்சிக்க காத்திருக்கார்கள். தச அவதாரம் எடுத்திருக்கார்கள். ஏன் எடுத்தார்கள்? லோகக்ஷேமத்துக்காக எம்பெருமான் நாராயணர் தச அவதாரம் எடுத்தார்கள். வைகுண்டத்தில் இல்லாத வைபவமா இல்லை போக்கியமா? ஆனாலும் அப்பப்போ பூலோகத்தில் பல அவதாரங்கள் எடுத்து தன் பக்தர்களை காத்து ரட்சிக்க ஓடோடி வரார்கள். தர்மத்தை நிலைநிறுத்தி அதர்மத்தை அழிக்க ஓடோடி வரார்கள். வந்து பல ரூபத்தில் இருந்து பக்தர்களை காத்து ரட்சித்து வருகிறார்கள். அதுதான் இந்த கோவில்களில் மகிமை. ஏன் நான் கோவில் செல்ல வேண்டும்? கோவிலில் நியமத்துடன் பல பெருமாளுக்கு அர்ச்சனைகளும் கைங்கரியமும் செய்யப்படுகின்றது. என்னதான் ஒரு இல்லத்தில் செய்தாலும் ஆனால் அவர் கேட்கிறதோ தூய்மையான பக்திதான். என்னை நாடி வா, என்னிடம் நீ பூர்ண சரணாகதி அடை, உன் கவலைகளை என்னிடம் விடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். ஆழ்வார்கள் சதா பெருமாளில் பெருமையை தான் பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதில்தான் அவர்களுக்கு ஆனந்தம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் பக்கத்திலே திருவேக்க என்று ஒரு இடத்தில் இவள் பொய்கை ஆழ்வார் என்றவர் ஜனனமாய்து. அவர் 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவருக்கு வைஷ்ணவிசம் என்போம். அந்த விஷ்ணு சம்பந்தப்பட்ட இந்த வைஷ்ணவிஷத்தில் ஆனந்தத்தை கண்டார்கள் அவர். சந்தோஷம் என்றால் என்ன? இப்பொழுது நம்ம பாசுரங்கள் எடுத்து படிக்கிறோம். 4000 திவ்ய பிரபந்தம், அதில் இருக்க ஆனந்தம் தித்திக்கும். தேனோட தித்திப்பு என்ன?
தேனோடு அதிக தித்திப்பு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ளது. அதுக்கு மேலாக 108 திவ்ய தேசம். ஆஹா, கண்டேன் எம்பெருமானை. எல்லாராலையும் சாத்தியமா இந்த 108 திவ்ய தேசம் செல்ல? பகவானின் அனுகிரகம் இருந்தால்தான் 108 107 திவ்ய தேசம் செல்ல முடியும். இந்த பொய்கை ஆழ்வார் யாரு? எங்கே பிறந்தார்கள்? எப்படி இவர்கள் ஆழ்வாரானார்கள்? ஆழ்வார் என்றால் எம்பெருமான் நாராயணனே துதிக்கிறவர்கள். நான் என்பது இல்லை. என் வாழ்க்கையை நான் சர்வ வாழ்க்கையை சம்பூர்ணமாக என் நாராயணன் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டேன். இனி நான் இல்லை, நாராயணனும் வைஷ்ணவிசமும் தான் என்பார்கள் 12 ஆழ்வார்கள் இருந்தார்கள். எல்லாருமே வேறு வேறு கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்து சேவை சாய்த்து பாசுரங்கள் எழுதி பெருமைகளை வெளிப்படுத்தினார்கள், பெருமாளின் பெருமைகள். இந்த வீடியோவை நான் இத்தோடு முடித்து கொள்ளப் போகிறேன். வர வீடியோகளில் நம்ம பொய்கை ஆழ்வார் என்றவர் யார்? 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார், முக்கியமான ஆழ்வார். என்ன செய்தார் இந்த பொய்கை ஆழ்வார்? வேறு 2 ஆழ்வார்கள், பூத ஆழ்வார், பேய் ஆழ்வார். இந்த 3 ஆழ்வார்களும் முத்தலாமலர்வர்கள் என்பார்கள். இந்த 3 ஆழ்வாரும் எதுக்கு பிறந்தார்கள், என்ன விசேஷங்கள் என்று அடுத்த வீடியோவில் நம்ம ஆராய்ச்சிப்போம். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.